அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் சீரீஸ்ல மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நம்ம இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ நேற்று 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நகர்ப்புறமயமாதலின் நவீன போக்குகள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாட் இஸ் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் டு அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அர்பனைசேஷன் ரேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2011 சென்சஸை நீங்க கோட் பண்ணி காட்டிருக்கலாம். லைக் இந்தியாவோட அர்பனைசேஷன் ரேட் அப்படிங்கிறது 31.1% இருந்துச்சு. இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா தமிழ்நாடு 48.4% இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக் ஸ்டேட்ஸ்ல வந்து பாக்குறப்ப. சரிங்களா? அப்ப அர்பனைசேஷன் அப்படிங்கறத பார்த்தோம்னா நகரமயமாதல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, தற்போதைய காலகட்டத்தில் தற்போதைய சூழல்ல இந்த நகர்ப்புறமயமாதல் அல்லது நகரமயமாதல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான போக்குகளை கடைபிடிக்குது அப்படிங்கிறதா நம்ம ஒரு ஆன்சரா பிரசென்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா growth of மெகா சிட்டிஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? growth of மெகா சிட்டிஸ், எப்படி ஒரு சிட்டி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான சிட்டிஸ் டெல்லி, சென்னை, மும்பை இந்த மாதிரியான ஏரியாஸ்ல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகுது. பாப்புலேஷன் growth அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் ரீஜன்ஸ் வித் இம்ப்ரூவ்டு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அது ஒரு மாடர்ன் ட்ரெண்டாவே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே ஹையர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமா இருக்கனால. சரியா? அடுத்தது ரைஸ் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சிட்டிஸ் எல்லாமே 2015 அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட ஃபோக்கஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அர்பனைசேஷன் ஓகே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு சஸ்டைனபிள் அர்பனைசேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, எனர்ஜி எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்றாங்க, சிட்டிஸ் எல்லாமே வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், கிரீன் ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுவுமே ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் இன் அர்பனைசேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அர்பன் ஸ்ப்ரால் அண்ட் பெரிஃபரல் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டிஸ் இன்டு அர்பன் ஸ்ப்ரால் அண்ட் பெரிஃபரல் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு எதை மீன் பண்ண வராங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டிஸ் இன்டு சப்அர்பன் அண்ட் அர்பன் ஏரியாஸ் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இப்போ சென்னை சிட்டியே இருக்கு அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல பார்த்தோம்னா தாம்பரம் வரைக்கும் தான் சென்னை சிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ வண்டலூர் தாண்டி கிளாம்பாக்கத்தில் நமக்கு பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வருது. அப்ப அர்பன் பாப்புலேஷன் அதிகமாக அங்க வரக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது இல்லையா? அப்படிங்கிறப்ப அந்த பெரிஃபரல் ஏரியாஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஃபுல்லாவே நமக்கு டெவலப் ஆகுது. அதுதான் இந்த இடத்துல அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு சொல்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சேட்டலைட் டவுன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வித்தின் தி சிட்டி அப்படிங்கிறது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சென்னையில பாத்தீங்கன்னா இருக்கும். நமக்கு ஐடி காரிடார்ஸ் அப்படிங்கிறத பில்ட் பண்றாங்க. அது எல்லாமே சிட்டிக்கு வெளியே தான் பண்றாங்க. நிறைய இடத்துல மகேந்திரா சிட்டி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னைக்கு வெளியே தான் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே அர்பனைசேஷனோட மாடர்ன் ட்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஸ்லம் பாப்புலேஷன், அதாவது கெட்டோஐசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்கள் வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போறனால அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போறனால கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில நீங்க இதை ஃபீல் பண்ணிக்கலாம், மும்பைல ரொம்ப ஆப்வியஸா ஃபீல் பண்ண முடியும் இந்த கெட்டோஐசேஷன் அப்படிங்கிறது. அதுதான் இன்க்ரீஸ் இன் ஸ்லம் பாப்புலேஷன் அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் அர்பன் மொபிலிட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு எல்லாமே சிட்டிஸை நோக்கி போறனால எல்லாமே சிட்டி பேஸ்டு டெவலப்மெண்ட்டாக தான் இன்னமும் இருக்கு. Tier 1 சிட்டிஸை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போதான் அந்த growth அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ் ஆகி Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது. அப்படிங்கிறப்ப இது வரைக்குமே இப்போயுமே பார்த்தோம்னா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தோம்னா சென்னையை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் போவோம். அப்புறம் தான் கோயம்புத்தூர், அந்த திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே வருது. அப்ப சிட்டியை நோக்கி நம்ம மைக்ரேட் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த அர்பன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அது எல்லா இடத்துலையுமே நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அர்பன் மொபிலிட்டியில டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகுது, புதுசா
நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. லைக் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சென்னையில் phase 1 முடிஞ்சது, அடுத்தது phase 2 ஆரம்பிக்குது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் மொபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பெங்களூர் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு ஹெவி டிராஃபிக்கா இருக்கு அப்படிங்கிறதுலாம். கொல்கத்தா இந்தியாவிலே மோஸ்ட் டிராஃபிக் கன்ஜஸ்டட் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. ஸோ டிராஃபிக் கன்ஜஸ்டன் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் ட்ரெண்டாக தான் இருக்கு. அடுத்தது சஸ்டைனபிள் அண்ட் கிரீன் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, சிட்டிஸ்ல உருவாகக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சோலார் பேனல்ஸை வந்து இன்பில்டா கொண்டு வரது, ரெனியூவல் எனர்ஜி ஃபோக்கஸ்டா கொண்டு வரது, கார்பன் எமிஷன் கம்மி பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல அர்பன் சிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு மாடர்ன் ட்ரெண்டா தான் இருக்கு. அடுத்தது டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜிக்கல் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது நமக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. இதில் அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் மேனேஜ்மெண்ட், அர்பன் ஏரியாஸை மேனேஜ் பண்றதுல இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஜிட்டல் கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இ காமர்ஸ் அப்படிங்கிறது அர்பன் ஏரியாஸ்ல அதிகமாயிருச்சு. லைக் ஜெப்டோ, ராபிடோ, இந்த மாதிரியான ஆப்ஸோட யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொண்டு வராங்க டெக்னாலஜிக்கல் அர்பனைசேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கீழே. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் பிளானிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிரிட்ஜஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிடலாம். நிறைய பிரிட்ஜஸ் பண்றாங்க. மெட்ரோ ரயில் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. சபர்பன் ட்ரெயினை வந்து இப்போ மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசி ட்ரெயின்ஸ்லாம் வந்து விட போறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கிரீன் பஸ்ஸஸ் அப்படிங்கிறத ரன் பண்றாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் வந்தது. இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு இது கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா பண்றாங்க. அதே மாதிரி பரந்தூர்ல விமான நிலையம் வருது. அதுவுமே ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் இன் அர்பனைசேஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு ஏர்போர்ட்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் இப்போ பார்த்தோம்னா நமக்கு கன்ஜஸ்டடா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ்னால அந்த பேசஞ்சர் டிராஃபிக் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனாலையுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா புது ஏர்போர்ட்ஸ்க்கான நீட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா, வேற என்ன இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஹையர் விமன் மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் அர்பன் சிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். முன்னாடிலாம் பார்த்தோம்னா அதிகமான மேல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ ஹையர் விமன் மைக்ரேஷன் அப்படிங்கிறதுவே ரூரல் ஏரியாஸ்ல இருந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். வேற என்ன சொல்லலாம், இன்க்ரீஸ் இன் கிக் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ கிக் எக்கானமியோட growth அப்படிங்கிறது அர்பனைசேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அர்பனைசேஷன் எவ்வளோ ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுதோ அது பேஸ் பண்ணி நமக்கு கிக் எக்கானமியோட growth, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியும் இல்லையா. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நிறைய பாசிட்டிவ்ஸா பார்த்துருக்கோம். நெகட்டிவ்ஸ்ல கெட்டோவைசேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். நெகட்டிவ்ஸ்ல பார்த்தோம்னா அர்பன் ஃபிளட்டிங் அப்படிங்கிறத சொல்லலாம். அர்பனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்க்ரோச்மெண்ட் பேஸ்டா இருக்கனால என்ன ஆகுது, நமக்கு அர்பன் ஃபிளட்டிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இட் இஸ் எவிடென்ட் இன் சென்னை, டெல்லி, எல்லா மும்பைல எல்லா அர்பன் சிட்டிஸுமே ஃபிளட் ப்ரோனா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத புதுசா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதையுமே நம்ம ஒரு பாயிண்டா கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய மாடர்ன் ட்ரெண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் அர்பனைசேஷன் அப்படின்னா அர்பனைசேஷன்ல இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த கேள்வி. சரியா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதை விட டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னமும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம். சரியா, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.